ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் ஜிலேபி மீன் புட்டு தாங்க நான் செய்ய போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, நான் வந்து ஜிலேபி மீன் வந்து நான் வாங்கியிருக்கேன் பாருங்க. ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. இது வந்து நான் 1 கிலோ மீன் வாங்கியிருக்கேங்க. மீன் வாங்கி நான் வந்து துண்டு துண்டாக கட் பண்ணல. ஏன்னா நம்ம வந்து புட்டு தான் செய்ய போகிறோம். அதனால வேக வைக்கிறதுக்கு இப்படி வச்சா கொஞ்சம் ஈஸியான வேலையாக முடிஞ்சிடும் இல்லைங்களா? அதனால நான் இப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜிலேபி மீனுன்னு. அப்படியே அப்படியே நான் வாங்கும் போதே துள்ளி குதிச்சுட்டு இருந்துச்சுங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன். இப்போ இதை வந்து நான் வேக வைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேங்க. கொதிக்க வச்சு ஒரு தட்டு போட்டிருக்கேன். இப்போ இந்த தட்டு வந்து சூடு ஆயிடுச்சு. இதில் வந்து நான் மீனை வந்து நான் வச்சிட்றேங்க. பாருங்க, இப்படி வச்சிடலாம். நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். அது வந்து கொஞ்சம் நீர் கொத்த மாதிரி ஆயிரும். அதனால வந்து நான் இப்படி ஆவியில் வேக வைக்கிறேன். இப்படி வேக வச்சுக்கலாங்க நம்ம. வேக வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன்னா அது வெந்துட்டு இருக்கும். பாருங்க, ஆவி வந்து மேலே மீன் மேலே வந்து ஆவி படர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வேகட்டும். நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். மூடி போட்டதுக்கப்புறம் அடுப்பு வந்து நம்ம சிம்மில் இருந்து வேகமாக வச்சு விட்டுறணும். நான் வேகமாக வச்சுட்டேங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்து நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நிறைய போடணும். பெரிய வெங்காயமும் போடலாம், போடக்கூடாதுன்னு இல்லை. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் தேவைப்படுங்க. நான் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. மீன் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்க, ரொம்பவே சூப்பராக மீன் வெந்து தோலெல்லாம் எப்படி உறிஞ்சி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். தண்ணியே ஊற்றலை. இந்த மீன்லேருந்து எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு பாருங்கள். சூப்பராக பக்குவமாக வெந்துருச்சுங்க மீன். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து மீன் நல்லா ஆறிடுச்சுங்க. இது வந்து நான் முள்ளு தனியாக அதோட சதப்பகுதி தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்க, அப்படியே அல்வா மாதிரி வருது பாருங்க. இப்படியே நம்ம பொரிச்சு கொடுத்தா அதுக்கு நல்லா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் சின்ன பிள்ளைங்க சாப்பிடாத பிள்ளைகள்லாம் முள்ளுன்னு சாப்பிட மாட்டாங்க. இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம முள்ளு பாருங்கள், அப்படியே அல்வா மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எடுத்து சமைக்கும் போது சின்ன குழந்தைங்களுக்கும் நம்ம சேர்த்திக்கலாங்க. மீன் பயம் இல்லாமல் சாப்பிடுவாங்க குழந்தைங்களும். அப்படியே பாருங்கள், இப்படி உதுத்து விட்டாவே உதிர்ந்து பாருங்கள். இது போல் நம்ம எல்லா மீனையும் உரிச்சுக்கலாங்க. உரிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்க, நான் வேக வச்ச ஜிலேபி மீன் எல்லாமே பாருங்க தனித்தனியாக முள்ளா நிற்கிது பாருங்க. முள்ளு தனியாக வந்துருச்சு. 3 மீன் தான் வாங்கியிருந்தேன் பாருங்க. இது தனியாக எடுத்தாச்சு. நம்ம இது வேணாம், நம்மளுக்கு அது வேண்டாம், அதோட சாப்டர் க்ளோஸு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி இந்த மீன் எல்லாமே பாருங்க உதிரியாக நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளு கூட இல்லைங்க. எல்லா முள்ளுமே நான் வந்து எடுத்துட்டேன். கையில் பெசரி பார்த்து தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம தாளிப்புக்கு வந்து ரெடி ஆகிடலாங்க. தாளிப்புக்கு வந்து என்னென்னு நம்ம பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் வந்து நான் 1/2 கிலோ வெங்காயத்துக்கு பக்கமாக நான் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. பாருங்கள், இது வந்து மல்லி, கருவேப்பிலை தழை, தக்காளி தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். பச்சை மிளகாய். சரிங்களா? இப்போ தாளிச்சிடலாம். தாளிப்புக்கு வந்து நான் வடச்சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டேங்க. தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாங்க. பொரியுது பாருங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ரெண்டாவது
நிறையாவும் நம்மளுக்கு புட்டு கிடைக்கும். அதனால நான் வந்து வெங்காயம் வந்து 1/2 கிலோ பக்கமாக போட்டிருக்கேங்க. போட்டு இதை வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க. மல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டுங்க, நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து தக்காளி போட்டாச்சுங்க. தக்காளி போட்டதுமே மறந்த மாதிரி தக்காளி போட்டதை எடுக்காமல் விட்டுட்டேங்க, சாரிங்க. வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இது வந்து ஒரு கலர்ஃபுல் தான். இப்போ வரமிளகாத்தூள் கொஞ்சமாக தாங்க போடுறேன். இங்கே பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தான் போடுறேன். ஏன்னா பச்சை மிளகா வந்து நிறைய போட்டிருக்கேன். எனக்கு இந்த போட்டால் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால நான் போடுறேன். உங்களுக்கு வேணாட்டி விட்டுருங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா கரையணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம போட்ட இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், அதுவும் நல்லா பச்சை வாசனை போகணும்னா நல்லா வதக்கி தான் விடணும். நான் அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ வேகமாக வச்சு விட்டுக்கிறேன். வணக்கிறது இது வந்து முள் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டாதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம். அதனால எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து இந்த மீன் புட்டு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இப்போ வந்து நம்ம வச்ச மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அதனால இப்போ வந்து மீனையும் நம்ம சேர்த்துக்கலாம். போடும் போதே இப்படி நல்லா ஊற்றி விட்டு போடுங்க. நான் வந்து 1 கிலோ மீன் எடுத்தேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனில் சமைச்சாவே அது டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையான ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்குதுங்க. ஐஸ் மீனெல்லாம் வாங்கினா அந்த டேஸ்ட் மாறிக்குது. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா நம்ம அந்த மிளகாத்தூள், காரம், உப்பு, நான் மீன் வந்து முள் தனித்தனியாக பிரித்து எடுக்கும் போதே உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சுட்டேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் மீனில் வந்து உப்பு நல்லா ஊறிக்கும். அதனால தான். இப்போ இந்த மசாலாவுக்கு தனியாகவும் நான் உப்பு போட்டுட்டேன். இப்போ வந்து இதை அப்படியே சின்ன அடுப்புனா சிம்மில் வச்சுக்கலாங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து நம்மளுக்கு நல்லா சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள், எண்ணெய் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினேன், அப்படி இருந்து ஊற்றியுமே வந்து கொஞ்சம் எண்ணெய் பத்தாத மாதிரி அடிப்பிடிக்குது. எண்ணெய் தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலான்னு இருக்கேன். அம்மா சேர்த்துக்கலாமா வேணாமா? வேணாமா? கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க, ஏன்னா எண்ணெய் பத்தலை. போதும். மீன் போட்டதுமே அடுப்பை வந்து சிம்மில் வச்சு விட்ருங்க, ஏன்னா அடிப்பிடிக்குது. இப்போ நம்ம வந்து எல்லா இதுவும் தாளிப்பெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துனா அது வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காங்கன்னா நினச்சிக்காதீங்க. எண்ணெய் சேர்த்திக்கலாம், பத்தலைன்னா நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து நான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு விட்டேன். அடிப்பிடிக்காமல் இருக்கணும்னா நம்ம சிம்மில் தான் வைக்கணும். ஆனால் ஏற்கனவே மீன் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. அதனால வந்து நம்ம அடுப்பு வந்து வேகமாக வைக்கணும்னாலும் அவசியம் இல்லை. அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்மெல் வருதுங்க இந்த மீன் புட்டு. பாருங்கள், உதிரியாய். இது வந்து சிம்மில் இருக்கட்டும், அப்போ தான் நம்மளுக்கு தேவையான டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க.
நம்மளோட மீன் கூட்டு வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாசனையும் அப்படியே சும்மா கம கம கமன்னு வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேலேயும் நான் இதை சாப்பிடாம விட்டு வச்சுருந்தா நான் அதுக்கு மதிப்பு கொடுக்குறதா அது இப்படி நினச்சிக்காது. இப்போ டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. பக்கத்தில் கட்டுமா மீன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். மீன் புட்டு உப்பு உரப்பெல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாங்க. நம்ம போட்ட பச்சை மிளகாயெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. அப்படியே கத்திரிக்காய் தோல் மாதிரி இருக்கு. இந்தாங்க உங்களுக்கும், நீங்க வாங்க சாப்பிடலாம். அருமையா இருக்குங்க. மீனாவே பயந்து பயந்து தான் சாப்பிடணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முள்ளு, மெயினான முள்ளையே நான் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டேன். சூப்பருங்க. அருமையான ஒரு டேஸ்டா இருக்குங்க போய். கண்டிப்பா இதே மாதிரியே நீங்க மீன் வாங்கி புட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும். சரிங்களா? வேற லெவல் டேஸ்ட். பாய்.